புதிய சிந்தனைகளுடனும் இளமை துடிப்புடனும் இருக்கும் புதிய சட்டமன்ற உறுப்பினர்களை பெருமளவில் உள்ளடக்கிய இந்த 17வது சட்டப்பேரவையை ஒரு குடும்பத்தின் தலைவரை போல அன்புடனும் அரவணைப்புடனும் வழிநடத்தி செல்லும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மேக் அ டிஃபரன்ஸ் என்ற ஒற்றை வாக்கியத்தை முன்னிறுத்தி ஒற்றை மனிதராக தமிழக அரசியலை தலைநிமிர வைத்தவர். ஊழலற்ற ஆட்சி இங்கே சாத்தியம் என்ற நம்பிக்கையை ஆழமாக விதைத்துக் கொண்டிருப்பவர். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல என்று அறத்தின் உயர்வையும் அறவழியில் வாழ்வதன் பெருமையையும் உலகிற்கு எடுத்துரைத்த திருவள்ளுவர் பிறந்த இந்த திருநாட்டில் மக்கள் மனங்களே ஜனநாயகத்தின் உண்மையான மகுடம் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்துள்ள நமது புரட்சி தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களை முதலில் வணங்குகின்றேன். காலம் பலரை உருவாக்கும், ஆனால் சிலர் காலத்திற்கே புதிய திசையை உருவாக்குவார்கள். அந்த வகையில் புதிய நம்பிக்கையின் விதையை விதைத்து மக்களின் பேராதரவால் புதிய அரசியல் அத்தியாயத்தை எழுதி வறண்ட மண்ணை முதல் மழை துளி தொடும்போது அது புத்துயிர் பெறுவது போல மக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு உயிரூட்டும் பொறுப்பை நம் தளபதி தலைமையிலான அரசு ஏற்றுள்ளது என்பதை கடந்த 100 நாள் ஆட்சியில் நிரூபித்திருக்கிறார் நமது மாண்புமிகு முதல்வர் என்பதை மகிழ்ச்சியுடன் பதிவு செய்கிறேன். மக்களின் மனதை வென்றெடுத்த அந்த மாவீரருக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தளபதியின் தளபதி, விசுவாசத்தின் மறுபெயர், நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் ஆனந்த் அவர்களையும் எனது மாவட்டத்தை சார்ந்த மாண்புமிகு கே செங்கோட்டையன் மற்றும் மாண்புமிகு பாலாஜி இரு அமைச்சர்களும் எனது வெற்றிக்காக உழைத்ததற்காக அவர்களுக்கும் எனது நன்றியை கூறுகிறேன். இந்தியாவின் பழமையான ஜனநாயக மரபுகளில் ஒன்றான தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதன்முறையாக இந்த உயரிய அவையில் நின்று என்னுடைய தொகுதி மக்களின் குரலை பதிவு செய்யும் வாய்ப்பை பெற்றிருப்பதை என் வாழ்நாளின் மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுகின்றேன். நினைவில் நின்று வழிநடத்தும் என் தந்தை துரைசாமி அவர்கள் மற்றும் என் அன்பு மகன் பிரதீப் ஆகியோரின் ஆசிகளோடு என் உரையை நான் துவங்குகின்றேன். காலம் முழுவதும் நிழலாக பின்தொடரும் என் மனைவிக்கு நன்றியை சொல்ல இதைவிட சிறந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா என்று எனக்கு தெரியாது. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் நான் எடுத்த எல்லா முடிவுகளுக்கும் எந்த மறுப்பும் இல்லாமல் உடன் நின்றதோடு இந்த அரசியல் பயணத்திலும் என்னை ஊக்கப்படுத்தி வழியனுப்பிய என் அன்பு மனைவி பேபி சித்ராவிற்கும் அருகிலிருந்து ஆதரிக்கும் என் தாயார் சீதாலட்சுமி மற்றும் மகள் திவ்யா, என் மருமகன் சாலமன் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அதே போல என்னை நம்பி வாக்களித்து இந்த சட்டப்பேரவைக்கு என்னை அனுப்பிய மொடக்குறிச்சி தொகுதி மக்களுக்கும் இதற்காக தன் நேரம் பொருள் உழைப்பை கொடுத்த கழக நிர்வாகிகள், நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் என் இதயபூர்வமான நன்றியை இந்த அவையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். எனது தொகுதி மொடக்குறிச்சி வீரமும் வரலாறும் கொண்ட மண். நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மொடக்குறிச்சி தொகுதி ஒரு சாதாரண தொகுதி அல்ல. வீரத்தின் வரலாற்றையும் விவசாயத்தின் பெருமையையும் நீர்ப்பாசனத்தின் சிறப்பையும் தமிழரின் பண்பாட்டு அடையாளத்தை தன்னகத்தே கொண்ட மண். ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக போராடிய மாவீரன் தீரன் சின்னமலை வாழ்ந்த மண். அவருடைய போராட்டத்திற்கு துணை நின்ற கொல்லான், குணாளன் போன்ற வீரர்களின் வரலாற்றையும் தன்னகத்தே கொண்ட மண். கடையேழு வள்ளல்களில் ஒருவராக திகழ்ந்த வல்வில் ஓரியின் வழித்தோன்றல்கள் வாழ்ந்து வரும் பெருமை மிக்க மண் இது. மொடக்குறிச்சி தொகுதியின் மற்றொரு மிகப்பெரிய பெருமை காளிங்கராயன். தமிழர்களின் நீர்ப்பாசன அறிவுக்கும் பொறியியல் திறமைக்கும் உலகிற்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் காளிங்கராயன் பிறந்த மண் எங்கள் மண். அவர் உருவாக்கிய காளிங்கராயன் வாய்க்கால் இன்னும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருந்து வருகின்றது. எனவே காளிங்கராயன் வாய்க்காலை ஒரு சாதாரண கால்வாயாக மட்டும் பார்க்காமல் தமிழர்களின் நீர்ப்பாசன பாரம்பரியத்தின் அடையாளமாக பாதுகாக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுக்கின்றேன். நம் மனங்களில் அவ்வை பாட்டியாக திரையில் நிலைத்திருக்கும் புகழ்பெற்ற கலைஞர் KP சுந்தராம்பாள் பிறந்து வளர்ந்த பெருமை மிகு மண் இது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் MA ஈஸ்வரன் அவர்களால் கொண்டு வரப்பட்ட LBP வாய்க்கால் முழுமையாக கடந்தோடும் பகுதி எனது மொடக்குறிச்சி தொகுதி. அந்த வீரர்களின் நினைவுகளும் தியாகங்களும் வாழும் மண்ணிலிருந்து வந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இந்த அவையில் பேசுவது எனக்கு மிகப்பெரிய பெருமை. நாம் வரலாற்றை நினைவு கூறுவது வெறுமனே பெருமை பேசுவதற்காக அல்ல. அந்த வரலாறு நமக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறது. இந்த மண்ணை அடுத்த தலைமுறைக்கும் இன்னும் வளமான மண்ணாக விட்டு செல்ல வேண்டும் என்ற பொறுப்பை கொடுக்கின்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
லைஃப் இஸ் நாட் அ ப்ராப்ளம் டு பி சால்வ்ட், இட் இஸ் அ மிஸ்ட்ரி டு பி லிவ்ட் என்று சொன்ன புகழ்பெற்ற ஞானி ஓஷோ லைஃப் இஸ் அ சாங், லைஃப் இஸ் அ டான்ஸ், லைஃப் இஸ் அ செலிப்ரேஷன் என்ற பொன்னான கருத்தை கூறி சென்றிருக்கின்றார். வாழ்க்கை ஒரு பாடல், வாழ்க்கை ஒரு நடனம், வாழ்க்கை ஒரு கொண்டாட்டம் என்று சொல்லி சென்றார். நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது கொண்டாட்டமாக மாறுகிறது? இந்த கேள்விக்கான பதிலை கடந்த 100 நாள் வாழ்க்கையில் சட்டமன்ற உறுப்பினராக நான் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். ஓடி ஓடி பொருள் சேர்த்த போது இன்னும் ஓடு என்ற துரத்தல் தான் மீதம் இருந்தது. நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல குடும்பம் கிடைத்த போதும் கூட பொறுப்புகள் தான் அதிகரித்தன. கொண்டாட்டத்தை நான் உணர முடியவில்லை. வசதியான வாழ்க்கை, சமூகத்தில் நல்ல அந்தஸ்து கிடைத்த போதும் கூட பயம் தான் வந்தது, இதெல்லாம் கைவிட்டு போய்விட்டால் என்ன பண்ணுவது என்று. ஆனால் கொண்டாட்டம் வரவில்லை. ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக என் தொகுதி மக்களை நேரில் சந்திக்க தொடங்கிய முதல் நாளிலிருந்து கடந்த 100 நாட்களில் நான் பெற்ற அனுபவங்கள் வாழ்க்கையை பற்றிய என்னுடைய பார்வையையே மாற்றிவிட்டன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது தொகுதி நகர்ப்புற பகுதியை ஒட்டி அமைந்துள்ள கிராமங்கள் அடங்கிய பகுதி. இன்றைய நவீன காலத்தில் கூட எனது தொகுதியில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் குடியிருந்து வரும் ஓடைக்காரன் புதூர் என்ற கிராமத்தில் வீடுகளுக்கு மின்சாரம் இல்லை, தெருவிளக்குகள் இல்லை, ஒரு வீட்டில் கூட கழிப்பறை இல்லை, பொது கழிப்பிடம் கூட இல்லை என்றால் நீங்கள் நம்புவீர்களா? இரவு நேரங்களில் பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பாக நடந்து செல்லக்கூட முடியாத நிலை இருக்கின்றது என்றால் நீங்கள் நம்புவீர்களா? நம்பித்தான் ஆக வேண்டும். நான் அந்த மக்களை நேரில் சந்தித்தேன், அவர்களின் பிரச்சனையை கண்டறிந்தேன், அவர்களிடம் ஒரு வாக்குறுதி அளித்தேன். உங்களுடைய இருளை எங்கள் தலைவர் அகற்றுவார், உங்கள் வாழ்க்கையில் ஒளி பிறக்கும் என்று. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக நமது தலைவர் தளபதி விஜய் அவர்களின் பிறந்த நாள் அன்று முதல் கட்டமாக அந்த ஊரில் தெருவிளக்குகள், சோலார் தெருவிளக்குகள் அமைத்துக் கொடுத்தேன். இப்பொழுது அனைத்து வீடுகளுக்கும் சோலார் விளக்குகள் அமைக்கும் பணி CSR அடிப்படையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த தெருவிளக்குகள் ஒளிர்ந்த அந்த நொடியில் அந்த பகுதி மக்களின் முகத்தில் தெரிந்த மகிழ்ச்சி, குறிப்பாக பெண்களின் முகத்தில் தெரிந்த நிம்மதி, குழந்தைகளின் முகத்தில் தெரிந்த சந்தோஷம், அவர்கள் வெளிப்படுத்திய நன்றி உணர்வு, எல்லாவற்றுக்கும் மேலாக நமது தலைவர் தளபதி அவர்கள் மீது காட்டிய அன்பும் நன்றியும், அந்த ஒரு தருணத்தில் பல ஆண்டுகளாக எதிர்பார்த்து காத்திருந்த மக்களின் தேவைகளில் என்னால் முடிந்த அளவிற்கு ஒரு தேவையை நிறைவேற்றும் போது அவர்களின் முகத்தில் தெரியும் மகிழ்ச்சிதான் வாழ்க்கையின் உண்மையான கொண்டாட்டம் என்பதை நான் உணர்ந்தேன். அன்றுதான் நான் மிகப்பெரிய உண்மையை நான் புரிந்து கொண்டேன். நாம் சம்பாதிக்கும் பணத்தில் மகிழ்ச்சி இருக்கலாம், நாம் வாங்கும் பொருட்களில் சந்தோஷம் இருக்கலாம், நாம் பெரும் பதவியில் பெருமை இருக்கலாம், ஆனால் சக மனிதனின் வாழ்க்கையில் தீர்க்க முடியாமல் இருக்கும் ஒரு பிரச்சனையை தீர்க்கும் போது அங்கு நாம் ஏற்படுத்தும் நல்ல மாற்றத்தில் தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கின்றது என்பதை உணர்ந்தேன். அதுதான் உண்மையான வெற்றி, அதுதான் உண்மையான கொண்டாட்டம். அன்றிலிருந்து இந்த 100 நாட்களும் மக்கள் பணியில் நான் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மாற்றத்தை என் வாழ்க்கையில் எனக்கு உருவாக்கி கொடுத்தவர் நமது தலைவர் தளபதி ஜோசப் விஜய் அவர்கள். நடிகராக இருக்கும் ஒவ்வொருவரும் தொடத்துடிக்கும் உச்சத்தை தூக்கி எறிந்துவிட்டு மக்களுக்காக மாறி இந்த புதிய பாதையில் பயணிக்கும் அவருடைய உயர்ந்த நோக்கம் என்ன என்பதை இந்த 100 நாட்களின் மக்கள் பணிக்கு பிறகு நான் முழுமையாக உணர்ந்தேன். அவருடைய அந்த பயணத்தில் அவருடைய எண்ணத்தை செயலாக்கும் ஒரு சிறு கருவியாக இந்த சட்டமன்றத்தில் மக்களின் குரலை ஒலிக்க செய்யும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பதை என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுகின்றேன். மீண்டும் மொடக்குறிச்சி காளிங்கராயன் வாய்க்காலுக்கு பிறகு, LBP வாய்க்காலுக்கு பிறகு குறிப்பிட்டு சொல்லும் அளவுக்கு எந்த ஒரு பெரிய திட்டமும் இத்தொகுதியில் இல்லை. வேலைக்காகவும் தொழிலுக்காகவும் வேறு ஊர்களுக்கு சென்று விட்டார்கள் பெரும்பான்மையான இளைஞர்கள். காளிங்கராயனும் MA ஈஸ்வரன் அவர்களும் இல்லை என்றால் இந்த தொகுதி விவசாயமும் இல்லாமல் முற்றிலும் தரிசு நிலமாக மாறி போயிருக்கும். இன்னும் தினக்கூலி 200க்கும் 300க்கும் வேலைக்கு போகின்ற அடித்தட்டு மக்கள் பெருமளவில் உள்ள தொகுதி மொடக்குறிச்சி. இந்த பகுதி மக்கள் மீது நமது அரசின் சிறப்பு கவனம் திரும்ப வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். சிறப்பு கவனம் திரும்பி இருக்கும் என்பதை உணர்த்தும் வகையில் விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள், IT பார்க், கிராமப்புற IT பார்க், புதிதாக இந்த பகுதியில் தொழிற்சாலைகள் அமைப்பவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் என பல்வேறு வகையில் இந்த தொகுதியை மேம்படுத்துவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை அழுத்தமாக நான் இந்த மாமன்றத்தில் பதிவு செய்கின்றேன். பெருமளவில் விவசாய பெருங்குடி மக்கள் வாழும் மொடக்குறிச்சி தொகுதியில் இருந்து வந்த பிரதிநிதியாக என்னை மிகவும் கவர்ந்த, மகிழ்ச்சி அடைய செய்த அறிவிப்பு ஒன்று இந்த நிதிநிலை அறிக்கையில் இருக்கின்றது. அது நீர்வளத்துறைக்கு கடந்த ஆண்டுகளை விட 3 மடங்கு அளவிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதுதான். விவசாயிக்கு நீர், தொழிலாளிக்கு வேலை, ஏழை மக்களுக்கு வீடு, இவை 3ம் ஒரு சமுதாயத்தின் அடிப்படை தேவைகள். இந்த பட்ஜெட்டில் இந்த 3 துறைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது. எனது கோரிக்கைகள் அனைத்தையும்
மாண்புமிகு பேரவைத் தலைவர் வசம் புத்தக வடிவில் நான் ஒப்படைக்க இருக்கின்றேன். ஒரு சில முக்கிய கோரிக்கைகளை மட்டும் நான் இப்பொழுது சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். முதலில் அறநிலைத்துறை சார்ந்தது. ஏற்கனவே நான் கூறியது போல உங்கள் அனைவருக்கும் தெரியும், கொடுமுடி ஒரு ஆன்மீக சுற்றுலா தலம், மிக புகழ் வாய்ந்த தலம். ஒவ்வொரு மாதம் அமாவாசை என்று மட்டும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து தரிசனம் செய்யக்கூடிய ஒரு பகுதி கொடுமுடி கோவில். அந்த கோவில் சுற்றியுள்ள பகுதிகளில் நிறைய விஷயங்கள் செய்யப்பட ஏற்கனவே நான் அமைச்சரின் கவனத்துக்கும் நான் கொண்டு சென்றிருக்கின்றேன். ஆற்றோரம் அமைந்திருக்கக்கூடிய காவிரி ஆற்றின் கரையோரம் அமர்ந்திருக்கக்கூடிய பகுதி அது படித்துறையிலிருந்து ஆரம்பித்து பரிகாரம் செய்யக்கூடிய இடங்கள் வரை அத்துணை விஷயங்களும் அங்கு மிகப்பெரிய அளவில் கவனிக்கப்பட வேண்டியிருக்கின்றது. அதை அமைச்சரின் கவனத்துக்கு நான் கொண்டு வர இருக்கின்றேன். ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்ட விவசாய பெருமக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கில் ஒரு முக்கியமான கோரிக்கையை மின்சாரத்துறை அமைச்சர் அவரது கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். தற்போது திட்டமிடப்பட்டுள்ள 765 கிலோவாட் அரியலூர், கள்ளக்குறிச்சி, காவுத்தம்பாளையம் உயர் மின்னழுத்த மின் பரிமாற்ற திட்டம் சுமார் 240 கிலோமீட்டர் நீளத்திற்கு சுமார் விவசாய நிலங்கள் வழியே செல்ல உள்ளது. இதன் மூலம் சுமார் 9530.53 ஏக்கர் நிலம் பாதிக்கப்பட்டு மஞ்சள், நெல், தென்னை, குறிப்பாக தென்னை 50,000க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் அளிக்க வேண்டிய சூழல் உள்ளது. எனது தொகுதியில் மட்டும் இது 3 மாவட்டங்களை கடந்து செல்லக்கூடிய ஒரு டவர் லைன் உள்ளிட்ட பயிர்களுக்கும் விவசாயிகளுக்கு வருவாயும் இழப்பிற்குள்ளாகும். மின் உள்கட்டமைப்பும் நாட்டின் வளர்ச்சிக்கு அவசியம் என்றாலும் விவசாயிகள் நில உரிமையையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க கீழ்காணும் மாற்று விதிமுறைகளை அரசு உடனடியாக பரிசீலிக்க வேண்டுகின்றேன். நிலத்தடி கேபிள் முறை மற்றும் அரசு நில வழித்தடம். எனது பகுதியில் நொய்யலாறு முழுவதுமாக பாய்ந்து செல்கின்றது. நொய்யலாற்று கரையில் படுகையில் அந்த மின்சார லைனை கொண்டு சென்றால் நிறைய நிலங்கள் பாதிப்படையாது. அரசுக்கும் இழப்பீட்டு தொகை கொடுப்பது மீதமாகும். நிலத்தினுடைய மதிப்பும் அங்கு குறைவு. தென்னை மரத்துக்கு உண்டான இழப்பீடு கொடுக்க வேண்டியதில்லை. ஆகவே இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்து தொடர வேண்டும் என்று நான் கேட்கின்றேன். அடுத்ததாக மொடக்குறிச்சி தொகுதியில் கணினி மற்றும் மென்பொருள் துறையில் கல்வி பயின்ற 50,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் உள்ளனர். அவர்களுக்கு உள்ளூரிலேயே வேலை வாய்ப்பு உருவாக்கும் வகையில் தகுந்த இடங்களில் ஐடி சாப்ட்வேர் பார்க்ஸ் அமைக்க வேண்டும். இதன் மூலம் குறைந்தபட்சம் 5000 இளைஞர்களுக்கு நேரடி வேலை வாய்ப்பும் 1000கணக்கானோருக்கு மறைமுக வேலை வாய்ப்பும் உருவாகி தொகுதியின் உள்ளூர் பொருளாதாரம் வளர்ச்சி பெறும். இதற்கான சாத்தியக்கூறு ஆய்வு மேற்கொண்டு தேவையான உட்கமைப்புடன் மென்பொருள் நிறுவனங்களை ஈர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். 2 minutes நடவடிக்கை. இதற்கு உதாரணமாக இப்பொழுதே எனது தொகுதியில் ஒரு கிராமப்புற கனவு ஸ்டார்ட் அப் வில்லேஜ் என்ற நிறுவனம், ஐடி நிறுவனம் 9 நாடுகளிலிருந்து பெறப்பட்ட ஆர்டர்களுடன் நடந்து கொண்டிருக்கின்றது. 160 பணியாளர்கள் அதில் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை உதாரணமாக வைத்து 5000 பேர் ஒர்க் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த இடத்தில் ஐடி பார்க் கொண்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் விடுக்கின்றேன். பெருந்துறை சிப்காட் அரசுக்கு வருமானம் வருகின்ற ஒரு செய்தியை நான் சொல்லுகின்றேன். பெருந்துறை சிப்காட்டில் இன்னும் ஒதுக்கப்படாத நிலங்கள் 400 ஏக்கர் இருக்கின்றது. அதே சிப்காட்டில் வெறும் 50 ஏக்கர் தான் சிட்கோவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. இது ஏற்கனவே MSME அமைச்சர் அவர்களும் நான் சொல்லி இருக்கின்றேன். இந்த 400 ஏக்கர் நிலத்தை சிட்கோவுக்கு மாற்றினால் அதன் மூலம் 600 கோடி ரூபாய் நமது அரசுக்கு வருவாய் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் 1000க்கும் மேற்பட்ட சிறு குறு தொழில்கள் அந்த இடத்தில் வளர்ச்சி பெறும். 2000-3000 பேருக்கு வேலை கிடைக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். குரங்கன்பள்ளம் ஓடையில் மழைக்கால நீர் மற்றும் LPP வாய்க்கால் கசிவு நீர் அதிக அளவில் செல்லுகிறது. எனவே பூந்துறை சேமூர் பகுதியில் தடுப்பணை அமைத்து நீரை தேக்கி சுற்றுவட்டார கிராமங்களின் நீராதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை நான் விடுக்கின்றேன். காளிங்கராயன் வாய்க்காலில் நீரேற்று பாசன வசதி. நஞ்சை ஊத்துக்குழி, நஞ்சை காலமங்கலம், நஞ்சை கொலாநெல்லி, பாசூர், ஊஞ்சலூர் உள்ளிட்ட பகுதிகளில் காளிங்கராயன் இடதுகரையில் அமைந்துள்ள விவசாய நிலங்களுக்கு தேவையான நீரை பெறும் வகையில் காளிங்கராயன் வாய்க்காலில் இருந்து நீரேற்று பாசன வசதியை உரிய அனுமதியுடன் செயல்படுவதற்கு தேவையான அரசாணையை பிறப்பித்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மொடக்குறிச்சி ஊராட்சி ஒன்றியம் சுமார் 30 கிலோமீட்டர் சுற்றளவில் 23 கிராம ஊராட்சிகளையும் சுமார் 1.5 லட்சம் மக்கள் தொகையும் கொண்ட பரப்பளவில் பெரிய ஒன்றியமாக உள்ளது. எனவே நிர்வாக வசதியையும் பொதுமக்களின் சேவையையும் மேம்படுத்தும் வகையில் மொடக்குறிச்சி ஒன்றியத்தில் உள்ள 46 புதூர், கஸ்பாப்பேட்டை, துய்யம்பூந்துறை, கனகபுரம், கண்டிக்காட்டு வலசு, 60 வேளம்பாளையம், பூந்துறை சேமூர், முகாசி அனுமன்பள்ளி மற்றும் அட்டவணை அனுமன்பள்ளி ஆகிய 9 ஊராட்சிகளை பிரித்து அவல் பூந்துறையை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய ஊராட்சி ஒன்றியம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். 1980 முதல் 2000 ஆண்டு வரை மொடக்குறிச்சி தொகுதியில் ஆதி திராவிடர்களுக்கு வழங்கப்பட்ட தொகுப்பு வீடுகள் கட்டப்பட்டு 40 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டதால் பெரும்பாலான வீடுகள் மிகவும் பழுதடைந்துள்ளன. வீட்டுக்குள் மக்கள் குடியிருக்காமல் வீட்டுக்கு அருகில் ஓலை கொட்டாய் போட்டு குடியிருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த வீட்டை புதுப்பித்துக் கொடுக்கவோ அல்லது வேறு வீடு ஒதுக்கவோ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அவல் பூந்துறையில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் உள்ள பெரிய குளத்தை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி பூங்கா, நடைபாதை, விளையாட்டு புத்தகம் ஒரு புத்தகமாவே நீங்க போட்டு வச்சிருக்கீங்க. அதை கொடுத்து அதே நான் அவை குறிப்பிட ஏத்திக்கிறேன். நடைபாதை, விளையாட்டு படகு சவாரி வசதியுடன் சுற்றுலா தலமாக மேம்படுத்த வேண்டும்.
அருகிலுள்ள ஆன்மீக தலங்களுடன் இணைத்து இதனை சிறப்பு திட்டமாக செயல்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் நிறைய கோரிக்கைகள் இருக்கின்றது, அதை நான் புத்தக வடிவில் கொடுக்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2011-12 ஆண்டில் அரிமா இயக்க ஆளுநராக பணியாற்றியவன் நான். கடந்த 30 ஆண்டுகளாக அரிமா, ஜேசிஸ், ரோட்டரி போன்ற சேவை அமைப்புகளுடன் இணைந்து பணியாற்றி வருகின்றேன். இவ்வமைப்புகள் மருத்துவ முகாம்கள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல சமூக நல பணிகளை செய்து வருகின்றன. ஆனால் இவற்றை பள்ளி கல்லூரிகளில் நடத்த பல இடங்களில் இப்பொழுது அனுமதி மறுக்கப்படுகின்றது. எனவே மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் நலனுக்காக இச்சேவை அமைப்புகள் பள்ளி கல்லூரிகளில் நிகழ்ச்சிகள் தாராளமாக நடத்த அனுமதி வழங்க உரிய நடவடிக்கை கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு புதிய அரசு, முற்றிலும் புதியவர்களை உள்ளடக்கிய அரசு, மக்களின் மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களின் தேவைகளை உணர்ந்து மிகுந்த கவனத்துடன் தயாரிக்கப்பட்ட இந்த நிதிநிலை அறிக்கையில் ஒன்றுமே இல்லை, இந்த ஆட்சியிலும் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று ஏளனம் செய்வதற்கு ஒன்றை கூறி நான் முடித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நீங்க எதை சொன்னாலும் நம்புகின்ற மனநிலையில் மக்கள் இல்லை. மண்டை மேல் இருக்கின்ற கொண்டையை மறந்து விட்டேனே என்று வடிவேலு நிஜத்தை உணர்ந்து கொண்ட காட்சியை போல நீங்களும் ஒரு நாள் உணர்ந்து கொள்ள வேண்டிய நிலை வரும். லஞ்சமும் ஊழலும் முற்றிலும் ஒழிக்கப்பட்டிருப்பதை யாராலும் செய்ய முடியாத இந்த கடினமான காரியத்தை நமது முதலமைச்சர் 100 நாட்களில் செய்து காண்பித்திருப்பதை உலக தமிழ் மக்கள் மிகப்பெரிய மாற்றம் என்று மாறுதட்டி பெருமை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகம் பார்த்து வியந்து கொண்டிருப்பதை உங்களுக்கு தெரியவில்லையா? வாயை கட்டி வயிற்றை கட்டி குருவி சேர்ப்பதை போல கொஞ்சம் கொஞ்சமாக கடனை உடனே வாங்கி வீடு கட்ட முயலும் சாதாரண குடிமக்களிடம் கூட சதுரடிக்கு இவ்வளவு என்று கணக்கிட்டு கையூட்டு வாங்கிய நிலை மாறி ஒரு பைசா செலவில்லாமல் அனுமதி கிடைத்துக் கொண்டிருப்பதை மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்களே, அது தெரியவில்லையா? பத்திரத்துக்கு இவ்வளவு பணம் கொடுத்தால் தான் பதிவு செய்ய முடியும் என்ற நிலை மாறி பைசா பணம் இல்லாமல் பத்திரம் பதிவு செய்யலாம் என்ற நிலை மாறியுள்ளது. உங்களுக்கு மாற்றமாக தெரியவில்லையா? இப்படி மாற்றங்களை வரிசைப்படுத்தினால் எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் போதாது. புகழ்பெற்ற எழுத்தாளர் தலைமை மாற்றங்களை ஒரு நிமிஷம் கட் அண்ட் பேஸ்ட் என்று சொல்பவர்களுக்கு ஒரே ஒரு பதிலை கூறி நான் நிறைவு செய்கின்றேன். சபாநாயகர் அவர்களே, வெறும் பெயரை மட்டும் தான் மாற்றிருக்காள் என்று சொல்பவர்களுக்கு புகழ்பெற்ற எழுத்தாளர் தலைமை பண்பு பயிற்றுனர் சிவ் கேரா அவர்களின் ஒரு கூற்றை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். வின்னர்ஸ் டோன்ட் டூ டிஃபரண்ட் திங்ஸ், தே டூ திங்ஸ் டிஃபரண்ட்லி. வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை, செய்கின்ற செயல்களை வித்தியாசமாக செய்கின்றார்கள். திட்டங்கள் எத்தனை தீட்டினாலும் அது மக்களுக்காகத்தான். திட்டங்கள் தீட்டுவதை விட அத்திட்டங்களை எவ்வாறு செயல்முறைப்படுத்துகின்றோம் என்பதுதான் முக்கியம். 6 மாதம் தான் நீடிக்கும், 1 வருடம் தான் நீடிக்கும் என்று புறம் பேசிக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். நாங்கள் பார்ப்பதற்கு மென்மையான ஒரு புற்செடியாக இருக்கலாம், ஆனால் கடினமான இந்த பூமியை பிளந்து இன்று வெளியில் துளிர் விட்டு நிற்கின்றோம். துளிர்தானே நசுக்கி விடலாம் என்று யாரும் எண்ணிவிட வேண்டாம். எங்களை சுற்றி அரணாக தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள். இன்று ஒரு செடியாக தெரியும் இந்த இயக்கம் இன்னும் 5 ஆண்டுகளில் ஒரு மாபெரும் கற்பக விருட்சமாக வளர்ந்து நிற்கும். கேட்பதை கொடுப்பதுதான் கற்பக விருட்சம். அதே போல மக்களின் தேவைகளை உணர்ந்து மக்கள் கேட்பதை நிறைவேற்றுகின்ற மக்களுக்கான அரசாக கற்பக விருட்சமாக இந்த தாவேகா அரசு திகழும். இந்த நம்பிக்கையோடு எங்களுக்கு வாய்ப்பளித்த தமிழக மக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.